இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே, அதனால எங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் இது. அப்புறம் எங்க அக்கா கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு நான் பர்த்டே அன்னைக்கு சொல்றேன். நாங்க கேக் வெட்டும் போது சொல்றேன். ஏன்னா அம்மாக்கு வீடியோ எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். I love you அம்மா. Happy birthday. Happy birthday. Thank you. வராங்க பர்த்டே கால் வராங்க. எல்லாம் ஒதுங்குங்க. Happy birthday. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீவி ஆராதனா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய பர்த்டே vlog வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்துட்டு என்னோடய சர்ஜரிக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டுருக்கேன். அப்போ வந்துட்டு May 29 என்னோடய பர்த்டே. ஸோ வந்துட்டு எல்லோரும் ஆசைப்பட்டாங்க எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட vlog தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு என்னோடய பர்த்டே எப்படி போச்சுன்றதுனால அதை பற்றின வீடியோ தான். என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போடுமானி பாருங்க, ஒழுங்கா போடுங்க சீக்கிரமா. ஆளாளுக்கு இப்படி காத்து நின்றா. ஹாய் गाइस, இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே, அதனால எங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் இது. அப்புறம் எங்க அக்கா கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு நான் பர்த்டே அன்னைக்கு சொல்றேன். நாங்க கேக் வெட்டும் போது சொல்றேன். ஏன்னா அம்மாக்கு வீடியோ எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். அது உங்க தட்டு. ஆமா, உங்க தட்டு. ஐ லெக் பீஸ் எனக்கு ஒரு நாள் கல்ல தூக்கி அடிச்சாங்க மண்டையில தூங்கும்போது. இதெல்லாம் பேசாதே பாப்பா. தாத்தா அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. நீ ஏன்டா சொல்ற? குடு ஆராதனா, ரெண்டு கையில குடு. கம்மி பண்ணமா சாப்பிடுங்க. ஏன்டா அப்பா வயசுனவங்க யார் வயசானா சாப்பிட கூடாதா? கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அம்மா வயிறு குட்டி இருக்கு. அப்பா வெங்காயம் போடு. ஐயோ, ஆக்கேஷ் எனக்கு போடு கிடைக்கல. எப்போ சேர்ந்து சீக்கிரம் போத விடு. கை பாரு எப்படி பண்ணி வச்சிருக்கேன். வரவே மாட்டான். பாப்பா நீ இதுலயே சாப்பிடு. இங்க இந்த குட்டி பையன் கையில மாவு கட்டு போட்டுட்டு எவ்வளவு கியூட்டா உட்கார்ந்திருக்கான் பாருங்க. ஆனா இன்னைக்கு இந்த கட்டை கட் பண்ண போறாங்க. டாக்டர் அந்த ஸ்பெஷல் கட் எடுத்த உடனே பையனுக்கு லைட்டா பயம் வந்துருச்சு. பாவம்ல. ஆனா டாக்டர் ரொம்ப கேஷுவலா பேசி அந்த மெஷினை வச்சு மெதுவா கட் பண்ண ஆரம்பிச்சான். பையன் பயப்படாம இருக்கான். அவனோட அம்மா கையை நல்லா தைராங்க சாப்பிடுறதுல சொல்றாங்க. அந்த மெஷின் ஏய் வேற பண்ணுங்க. அப்பா சாப்பிடும்போது ஜெட்டு மட்டும் வச்சிரல. ஸ்டார்ட்ரா. அதெல்லாம் கொடுக்காது.
அவதான் எடுத்தா. தேங்க்யூ. கை கொடு. ஐ லவ் யூ அம்மா. என்ன வச்சிங்க? அது என்னோடது அது. இல்ல. சரி கொடு. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. தேங்க்யூ. அது எனக்கு வச்சிட்டு பாய்க்கு யாரு? அவ்வளோதானே? இல்ல புடிச்சிட்டே இருக்கேன். ஆகாஷ் வந்து அவனுக்காக பொம்மை வாங்கிட்டு எனக்கு கிஃப்ட் கொடுக்குறான். நான் கூட விளையாடுவேன். உங்க வயசு கிட்டி அடி பிறகு நீங்க விளையாடுங்க. இது போர் அடிக்கிறீங்க. ஐயோ நீங்க எப்படி பாருங்க இல்ல. ஜிமிக்கி இப்ப இருக்குது. ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. மெமரி ஃபுல் ஆயிட போகுது. ஆஃப் பண்ணிடுவா புரியல. சரி ஆஃப் பண்ண அப்புறமா பிடிக்கும். ஆஃப் பண்ணிடுங்க. கேட்டப்பா போ நடுவில் அட்டை கூப்பிட்டுது. போனாங்க. அப்பா அப்பா வந்து ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்கேன். அப்பா இல்ல. அப்பா நான் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது அதான் எனக்கு பிடிக்கல. அலேர பலகன் இது ஏற்கனவே இருக்குதுமா. அப்படி பிடி. அம்மா இதுவும் பிடிங்க. அப்பா வாங்கி தந்தானா? என்னடா இது? ஏ அழகா இருக்கு. அம்மா இதுவும் பிடிங்க. தேங்க்யூ. எல்லாம் இருக்கு. தேங்க்யூ. ஹேப்பி பர்த்டே. அழகா இருக்கு. ஐயோ செகண்ட் கிஃப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா பர்த்டேக்கு அவங்க அப்பா கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. எப்படி இருக்கு? அம்மா இது நீங்க எதிர்பா தாத்தா பிள்ளையார் பார்த்து பார்த்து இல்லையா? பார்த்துடா இவன் கை வச்சு சும்மா இருக்க மாட்டான் இவன். ஐயோ ஜுக்காக்கா. வராங்க பர்த்டே கால் வராங்க. எல்லாம் ஒதுங்குங்க. பர்த்டே கால் வராங்க எல்லாம் ஒதுங்குங்க. ஹே ஐயோ டாக் கல்டாம வந்திருக்காங்க பர்த்டே கேர்ள். வேணாம். புரியுங்களா? மாற்றி மாற்றி பிடிக்கணும். ஒரே ஆங்கிள் பிடிச்சி கூடாது. மாத்தி மாத்தினா அங்கேயும் பிடிக்கணும் இங்கேயும் பிடிக்கணும். கலரே வரல. ஆரஞ்சு கலர்ல சூர்யா, எனக்கு இப்ப என்ன பண்றது புரியல. அப்புறம் எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. வர நந்தினிக்கு எவ்வளவு பிளட் போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியல. பிளட் தேவைப்பட்டா ஏற்பாடு பண்ணணும். ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா, ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஆகணும். இந்த நேரத்துல என்னால அங்க வர முடியாது. போயிட்டு இல்ல சூர்யா, காலப்பாடு பையன் என்னடா நாடா போட்டு இன்னு போட்டோ. ஹாப்பி பர்த்டே. ஐ மை வைஃபா. இந்த பர்த்டே வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக போச்சு. ஏன்னு சொன்னால் வந்துட்டு இது சர்ஜரிக்கு அப்புறமா நடந்த ஒரு பர்த்டே. அதுவும் இல்லாத வந்துட்டு எல்லா பர்த்டேலையும்
ஒன்று அப்பா அம்மா இருப்பாங்க, இல்லைனாக்கா அத்தை நாத்தனார் குடும்பம், இல்லைனாக்கா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பசங்க இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பட் வந்துட்டு இந்த வாட்டி எல்லாமே இருக்காங்க, என்னோடய அப்பா அம்மா என்னோடய மாமியார் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் இந்த பர்த்டே எனக்கு ஸ்பெஷலாகவே முடிஞ்சது. நெக்ஸ்ட் கேக் கட்டிங் வீடியோ வரும், அது கொஞ்சம் எமோஷ்னலாக போச்சு. நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள், ஓகேவா? என் பொண்ணு எனக்காக கொடுத்தது கிஃப்ட்டு பாரு. முன்ன காமிச்சுக்கோ. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. வாக்கிட்டு வா. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.